கிட்டத்தட்ட நான் 5 எக்ஸாம் எழுதுறேன். இதே தான் குரூப் 2 நானே படிச்சதுலேருந்து எங்கள் அப்பா என்னை விட்டுறதா இல்லை. நான் என்ன படித்தாலும் சரி, நான் என்ன வேலை பார்த்தாலும் சரி, பரீட்சை எழுது டிஎன்பிசி எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எங்கள் அப்பா போட்டுகிட்டே இருப்பார். நான் அதுக்கு தான் ஸ்ரீமுஷ்ண பக்கமே போக மாட்டேன். அதனால் எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு மோட்டிவேஷன். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப உசுறு. எங்கள் அப்பாவுக்கோசரம் வந்திருக்கேன். ஆனாலும் நல்லா படிச்சிருக்கேன் மக்களே. நான் 18 பரீட்சை படிச்சிருக்கேன். நான் 18 பேப்பர் படிச்சிருக்கேன். என்ன பேப்பரு? இந்தியன் பொருளாதாரம், இந்திய ஆட்சியால், இந்தியன் இயக்கம், இந்தியன் தேசிய இயக்கம், இந்தியன் புவியியல், இந்தியன் தொண்டு இலக்கியம், வரலாறு, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தொண்டு நிறுவனம், தமிழ் இலக்கியம், சிற்றிலக்கியம் எல்லாமே அந்த A to Z வரைக்கும் எப்படி பிரித்தல், சேர்த்தல், செய்வினை பாட்டு, பிறவினை பாட்டு, செயற்பாட்டு, எல்லா இலக்கண குறிப்பு, காந்தியடிகள் வரலாறு எல்லாத்தையும் பற்றி படிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் எல்லாமே படிச்சிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸாமும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸாம் தான். ஆனால் நான் நல்லா எழுதுவேன். ஆனால் ரிசல்ட் மட்டும் என்னன்னே தெரியல. இந்த டைம் நான் எப்படி எழுதிருக்கேன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்து சொல்கிறேன் மக்களே. என்னோட வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. என்னோட வீடியோவோட சப்ஸ்கிரைபோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னா, ஸ்ரீ ஏஆர் மார்க்ரேட், ஸ்ரீ வந்து ஸ்ரீமுஷ்ணம், ஏஆர் வந்து ஆரோக்கியராஜ் ரூபி மார்க்ரேட் எங்களோட ஐடி மக்களே. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐடி போடுறேன். என்னை மோட்டிவேஷன் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, நான் இந்த இடத்துல நிற்கிறேன் மக்களே. நான் இந்த இடத்துல பரீட்சை எழுத போகிற மக்களே. அங்கே பாருங்க போலீஸ் அங்கிள்லாம் இருக்காங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க மக்களே. இந்த காலையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மக்களே. இங்கே பாருங்க மக்களே, என் கூட எத்தனை பேர் வந்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டடே இல்லையா, அதனால எல்லாரும் எக்ஸாம் எழுதிருக்காங்க மக்களே. பாருங்க மக்களே, இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் காலையிலே வந்துட்டேன். 7:30க்கெலாம் வந்துட்டேன். பாருங்க, 18 பேப்பர் படிச்சிருக்கேன். ஆனால் நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் பரீட்சையில் என்னை கேட்டு குழப்பி எடுத்துருவாங்களா, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே. நான் நல்லா எழுதிருக்கேன். எனக்கு கடவுள்கிட்ட நீங்கள் ப்ளஸிங் பண்ணி ஜோம் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே. எங்களை ஆதரவு தெரியுங்க மக்களே.